வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு. ஐநாவின் 60வது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி திரியாய் கிராமத்தில் போராட்டம். இலங்கை நோக்கி படையெடுக்கும் இந்தியர்கள். முல்லைத்தீவில் இளைஞர் கொடூர கொலை அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி. இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர். யாழ்ப்பாண பருத்தித்துறையைச் சேர்ந்த இருவர் காரைக்காலில் கைது. பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கூடுதல் புள்ளி. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உரிமைகளை நீக்கும் சட்ட மூலத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அடுத்த கட்ட ஆராய்வுக்கான சுமார் 50 வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகள் அணுகி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த விவாதம் மற்றும் நடவடிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஒன்று கூடியுள்ளனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலுக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தலைமை தாங்கினர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார். உரிமைகளை ரத்து செய்வது தொடர்பிலான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் நினைப்பது போல் அதனை செயற்படுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அடுத்த 14 நாட்களுக்குள் இந்த புதிய சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என அவர் கூறியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யமும் கனடாவும் அறிவித்துள்ளன. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 60வது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை முன்வைப்பார். வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உயர்ஸ்தானிகர் டர்க் ஏற்கனவே செம்மணி புதைகுழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையால் இலங்கை குறித்து தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் புதிய அரசாங்கம் கடந்த செப்டம்பரில் பதவியேற்றத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை மீதான தீர்மானங்கள் மற்றும் சமர்ப்பிப்புகளின் நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொறுப்புக்கூறலை நிவர்த்தி செய்வதற்காக உள்நாட்டு செயல்முறை வலுப்படுத்துவதையும் அரசியல் தலையீடு இல்லாததையும் உறுதி செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தி இன்று திருகோணமலை திரியாய் கிராமத்தில் போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் 100வது நாள் செயல்முறையில் 10வது நாள் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்டத்தின் குச்சிவெளி பிரதேசத்துக்கு உட்பட்ட திரியாய் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தினர். இதில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் 40,047 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நடப்பாட்டின் குறித்த காலப்பகுதி வரையில் மாத்திரம் 14,08,335 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் என கூறப்படுகின்றது. அத்துடன் பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளிலும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான இளைஞர் மரணம் இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலையை வெறியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவு வடக்கு கிழக்கு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களிற்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை.
ஒரு ராணுவ சிப்பாய் 2 பொதுமக்கள் என்ற அடிப்படையில் தான் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். அங்கு கொலை நடந்தால் கூட ராணுவத்திற்கு தெரியாமல் நடக்க முடியாத நிலைதான் காணப்படுகின்றது. ராணுவத்தினர் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கின்ற வரைக்கும் ராணுவத்தில் இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்ட முழு பேரும் அதிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் வரையிலாவது அந்த ராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு காரணம் எங்களுக்கு ஏதோ விசர் என்பதற்காக இல்லை. அவர்கள் அங்கிருக்க கூடாது. அந்த மக்களுக்கு அவர்கள் அங்கிருப்பதே ஒரு ஆபத்து. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை அவ்வாறே எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவர் ராணுவ முகாமிற்கு சென்ற பிறகுதான் அவரை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கின்றார்கள் என அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடகிழக்கில் இருக்கின்ற எந்த தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கை குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய ராஜ்யமும் மற்றும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போது குறித்த தீர்மானம் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னர் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மெண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் செப்டம்பர் 8ஆம் தேதியன்று இலங்கை தொடர்பான எமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். இதற்கு முன்பு செம்மணி புதைகுழியை பார்வையிட்டபடியால் இலங்கை குறித்து தமது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரஜ்பக்ச கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது முன்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதன்படி அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுகின்றது. நேற்று முன்தினம் அவரது நலம் விசாரிக்க பல முன்னாள் ஜனாதிபதிகளும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் புதுச்சேரி, காரைக்காலில் வைத்து 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த குறித்த இருவரும் கஞ்சா போதைப் பொருளை இலங்கைக்கு எடுத்துச் செல்வதற்காக பைபர் படகு ஒன்றின் மூலம் காரைக்காலுக்கு சென்ற போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 50,000 இந்திய ரூபாய் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதமும் இதுபோன்ற சம்பவம் ஒன்றில் திருகோணமலை மற்றும் வவுனியாவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து சுமார் 300 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக நுழைவுக்கான புள்ளி வழங்கலின் போது அறநெறி பாடசாலை ஆசிரியர் பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு ஒரு புள்ளியை கூடுதலாக வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் தலைவர் பேராசிரியர் தும்புல்லே சீலகந்த நாயக்க தேரர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் அறநெறி பாடசாலைகள் கல்வியை பரவலாக்குவது மற்றும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. அதன் ஒரு கட்டமாக அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு பல்கலைக்கழக பிரவேசித்தலின் போது கூடுதல் புள்ளியொன்றை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அது குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் ஊடாக கவனம் செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு. ஐநாவின் 60வது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி திரியாய் கிராமத்தில் போராட்டம். இலங்கை நோக்கி படையெடுக்கும் இந்தியர்கள். முல்லைத்தீவில் இளைஞர் கொடூர கொலை அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி. இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர். யாழ்ப்பாண பருத்தித்துறையைச் சேர்ந்த இருவர் காரைக்காலில் கைது. பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கூடுதல் புள்ளி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.